We serve a mighty God. Amen. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் மிக வல்லமை உள்ளவர். ஆமென். I'm so excited to stand here before you today. இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு முன்பாக நான் நிற்பதே மிக மகிழ்ச்சியா எனக்கு இருக்கிறது. How many of you are coming in expectation to hear from the Lord? கர்த்தரை கேட்பதற்கு எத்தனை பேர் ஆவலோடு வந்திருக்கிறீர்கள்? I thank God and our senior pastor for this privilege to share the word of God with you today. முதலாவது கர்த்தருக்கும் என்னுடைய தலைமை போதருக்கு நன்றி சொல்லுகிறேன் உங்கள் மத்தியில கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு. It is God's word that sustains us. Amen. கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை தாங்குகிறது. ஆமென். It's what keeps us going no matter what we are dealing with. என் வாழ்க்கையில் என்ன காரியத்தில் போனாலும் அந்த வார்த்தை தான் எங்களை தாங்கி எங்களை வழி நடத்துகிறது. And I thank the Lord for what he has given to share with you today. நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன் உங்கள் மத்தியில கர்த்தர் என்ன பேசுவதற்கு தந்திருக்கிறார் என்று. Because I know without a doubt he's ready to reveal himself. எனக்கு எந்த சந்தேகம் இல்லை இந்த காலை நேரத்தில் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துவார் எங்கள் மத்தியில. If you are ready to receive me, you experience his presence. நீங்கள் ஆயத்தத்தோடு அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருப்பீர்கள் என்றால் தேவ சமூகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Let us take a moment to pray. நாங்கள் யாவரும் இந்த நேரத்தில் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். Heavenly Father, we thank you that we are able to come into your presence and hear from your word this morning. பரலோக பிதாவே இந்த காலை நேரத்தில் நன்றி உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய சத்தத்தை கேட்பதற்கு எங்களுக்கு தந்த இந்த அருமையான தருணத்துக்கு. Holy Spirit, we are asking that you move freely in this place. பரிசுத்த ஆவியானவரே இந்த இடத்துல விடுதலையோடு எங்கள் மத்தியில் அசைவாடும். Take control, O God. முற்றிலும் ஆட்கொள்ளும் அப்பா. In the name of Jesus we pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Please be seated. நீங்கள் யாவரும் அமர்கலாம். I'm going to turn your attention to the book of John, chapter 10, verse 27. யோவானின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27க்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோம். John 10:27 says, "My sheep listen to my voice. I know them and they follow me." அதில் சொல்லப்படுகிறது என்றால் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின்னே செல்லுகிறது. How many of you have seen a lamb before, a sheep? எத்தனை பேர் ஒரு ஆடை பார்த்திருப்பீர்கள் என்று கரத்தை உயர்த்தி காட்ட முடியுமா உங்க வாழ்க்கையில? Yes. There are times though when a sheep will give birth to a baby lamb. காலங்கள் பார்க்கக்குள்ள ஒரு ஆடு தன்னுடைய குட்டிக்கு அது பிறப்பை கொடுக்கக்குள்ள And this female sheep, this ewe, it will push that lamb away. அந்த பெண் ஆடு என்ன செய்யும் என்றால் அந்த ஆடை தள்ளி விடும். She will reject her lamb and she will never change her mind again. அதை தள்ளி விட்டு அதை எப்பொழுதும் அவர்களை அங்கீகரிக்க மாட்டார்கள் அந்த ஆடை. These lambs that are rejected will then begin to hang their heads so low to the ground. அவர்கள் அதை தள்ளி விடக்குள்ள அந்த ஆடு என்ன செய்யும் என்றால் அந்த நிலத்தை கூட அதிகமாய் அது கீழே தலையில வைக்கும். It will look like there is something wrong with the neck of that lamb. அதுல பார்க்கக்குள்ள அந்த கழுத்துல ஏதோ ஒன்று நடந்தது என்று மாதிரி தான் காணப்படுகலாம். These lambs that are rejected are called bummer lambs. They're called lambs that have been disheartened. They are discouraged lambs. இந்த ஆடு அதுடைய அந்த விளக்கத்தை என்றால் அது உடைந்த உள்ளம் என்றுதான் அந்த வார்த்தை பாவிக்கப்பட்டது. அப்படியான நிலைமையில் தான் இந்த ஆடுகள் இருக்கிறார்கள். The rejection by their mother will not only put them on the path to starvation, but it will also break their spirit. அந்த தாய் அந்த ஆடை தள்ளினோன அந்த ஆடுக்கு அதுடைய உள்ளம் மிக உடைந்த ஒரு நிலைமைக்குள் இருக்கிறது. These discouraged lambs will not die from a lack of nutrition because the mother will not feed them. அவர்கள் தாய் அந்த சத்துவத்தை கொடுக்காதபடி இந்த ஆடுகளுக்கு என்ன நடக்கிறது என்றால் சில நேரம் அது சாகிற ஒரு நிலைமைக்குள் போகும். They will actually die because of a broken spirit inside them. அவர்கள் மரிக்கிற ஒரு காரணம் அதில் நடக்கும் என்றால் ஏனென்றால் அவர்களுடைய அந்த உள்ளம் மிக உடைந்த இருக்கிறதாய். There may be times in your life where your spirit has been so broken. சில நேரம் உங்களுடைய வாழ்க்கையில இதே பொழுது உங்களுடைய ஆவி உடைந்த ஒரு நிலைமைக்குள் இருக்கலாம். And with these lambs, unless the shepherd steps in, unless the shepherd intervenes, that lamb will die rejected and alone. ஒரு மேய்ப்பன் அந்த இடத்தில் வந்தாலும் தான் இந்த ஆடு அது பிழைத்து கொண்டிருக்கும், இல்லைன்னா அந்த ஆடு அவிதமாய் செத்து போகும். And that is why shepherds are always on the lookout for these types of lambs. இதாலே தான் குறிப்பிட்ட இப்படியான ஆடுகள் மேய்ப்பன் வடிவாக கவனிப்பது உண்டு. A good shepherd will find this discouraged lamb. நல்ல மேய்ப்பன் என்ன செய்யும் என்றால் அந்த அத்தைரியத்தில் இருக்கிற ஆடுகளை தேடி போவார். The shepherd will then place it close to their heart.
அந்த ஆடு எடுத்து தன் இருதயத்தில் மார்போடு பக்கத்துல வைக்கும். so that the lamb will be able to hear the heartbeat of the shepherd. அந்த மேய்ப்பனுடைய ஹார்ட் பீட் கேட்பதற்கு அந்த ஆடுக்கு கிடைக்கும். The shepherd will take that lamb home. அந்த மேய்ப்பன் அந்த ஆடு வீடை எடுத்துக்கொண்டு The போவார். shepherd will keep that lamb warm near a fire. அவர் அந்த ஒரு நெருப்பு இடத்துல பக்கத்துல வச்சு அந்த அந்த ஆடுக்கு சூடு அதல கொடுப்பார். And at least once a day the shepherd will carry the lamb, hold it to himself and speak unto the lamb. ஒரு நாளே என்ன செய்யும் என்றால் அந்த மேய்ப்பன் அந்த ஆடு எடுத்துட்டு அதோடு அவர் அந்த ஆடோடு பேசுவார். Over time that lamb will become strong again. கொஞ்ச காலங்கள் பார்க்கக்குள்ள அந்த ஆடு பலன் அடையும். And when that lamb is strong enough, the shepherd will bring it back unto the herd. அந்த ஆடுக்கு அந்த பலன் கிடைத்தோன அந்த மேய்ப்பன் என்ன செய்யும்னா மறுபடி அந்த புல்லுள்ள இடத்துக்குள் கொண்டு போவார்கள். Then when it is time for the shepherd to call the sheep in for the night, இரவு நேரத்தில் அந்த மேய்ப்பன் அந்த ஆடுகள் கூப்பிட நேரம் the shepherd will call out, sheep, sheep, sheep. The shepherd will call the sheep to come back. மேய்ப்பன் ஆடு ஆடு என்று சொல்லி கூப்பிடும் அந்த ஆடுகள் வருவதற்கு. And the first sheep to always run back to the shepherd அந்த முதலாவது எந்த ஆடு அதுக்கு மேய்ப்பனுக்கு முன்பாக செல்லும் என்றால் will be this sheep that had once been discouraged. அது அத்தைரியத்தில் உடைக்கப்பட்ட அந்த ஆடு தான் முதல் ஓடி வரும். And it's not because the shepherd loves this sheep more, மேய்ப்பன் அந்த ஆடு மிக நேசித்ததென்றல்ல, but it's because the sheep know the voice of the shepherd that calls unto them. ஆனா அந்த ஆடு வந்து மேய்ப்பனுடைய குரல் அறிந்திருக்கிறது. That is how our God calls us to know him. Amen. அப்படிதான் எங்களுடைய தேவன் எங்களை அழைக்கிறார், எங்களை அவர் அறிந்திருக்கிறார். We just read in John chapter 10:27, my sheep will listen to my voice. I know them and they follow me. நாங்கள் அந்த வசனத்தில் பார்த்திருக்கிறோம். யோவான் 10:27ல நாங்கள் பார்த்தோம், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுப்பார்கள் என்று. In the Middle East, the shepherds will lead their sheep for the sheep to follow them. நாங்கள் பார்க்கிறோம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நாங்கள் காணப்படுகிறோம் அந்த மேய்ப்பன் அந்த ஆடுகள் மேய்ப்பனை பின்பற்றும். Like the western side of the world, they do not drive their sheep before them. ஆனா நாங்கள் வேற உலக பகுதியில பார்க்கிறோம் சில இடங்கள் அவர்கள் மேய்ப்பன் அந்த ஆடுகள் முன்பாக கொண்டு போவார்கள். And the sheep do not respond to force, but they respond to familiarity, what they know, what they have heard. நாங்கள் பார்க்கிறோம் என்றால் அந்த குரல் அந்த ஆடு வந்து அந்த குரலை அதாவது அந்த மேய்ப்பனுடைய குரலை கேட்டு அதன்படினால் கீழ்ப்படிந்து போகும். They will follow the voice that has once comforted them, that has once protected them, and that once guided them. அந்த ஆடு வந்து விசேஷமாக அந்த குரல் அது எவ்விதமாக ஞாபகம் இருக்கும் என்றால் அது ஒரு நாள் அதை பாதுகாத்தது, ஒரு நாள் அது வழி நடத்தினது, ஒரு நாள் அது உதவி செய்தது என்று மேய்ப்பனுடைய குரலை வழியா கவனிக்கும். And the sheep will follow that voice. அந்த ஆடு அந்த குரல் மேய்ப்பனுடைய குரலை பின்பற்றி போகும். We live in a world with many competing voices. நாங்கள் இருக்கிற உலகம் மிக கணக்க குரல்கள் இருக்கிறது. There is the voice of fear. ஒரு பக்கம் பயம், There's a voice of shame and condemnation. இன்னொரு பக்கம் அவமானம் நிந்தனையும் பார்க்கிறோம். There are the voices of temptation. சோதனைக்குள் There are உண்டு the voices of ambition. காரியங்களை தோல்வி அடைய. There may be voices that have broken you down in this world. இந்த உலகத்துல சில குரல்கள் நம்ம வாழ்க்கையில உடைந்த ஒரு நிலைமைக்கு There may be voices that may have crushed your spirit within you. உங்களுடைய உள்ளத்தை உடைத்த குரல்களா இருக்கலாம். And just like the lamb who is discouraged that dies from rejection, அந்த ஆடை நாங்கள் பார்க்கிற விதமாக அது உடைந்த அந்த நிலைமைக்குள் இருக்கிற போல in the same way the enemy may have spoken lies into your life. இதே பொழுதும் சத்ருவான் சில நேரம் அவிதமாய் பொய் சொல்லி இருப்பான். Today Jesus is saying to listen unto his voice. இயேசு இந்த காலனிட்டு சொல்றார், அவருடைய குரலை கேளுங்க. Jesus is calling you. இயேசு உங்களை அழைக்கிறார். You are his sheep. நீங்கள் அவருடைய ஆடுகளா And இருக்கிறீங்க. he wants you to recognize his voice alone. அவருடைய சத்தத்தை கேட்க அது அவர் விரும்புகிறார். Many times when Jesus taught those that were around him, அநேக நேரத்தில் இயேசு சுற்றிலும் இருந்த
மக்கள் பேசின காரியங்கள். He would use a metaphor to help them understand what he was teaching. அவர் ஒரு ஊமை அந்த இடத்தில் சொல்லுவார், அவர்களுக்கு அது விளக்கத்தை காண்பிக்க. In John chapter 10 verses 3 to 4, in John chapter 10 verses 3 to 4, the word of God says, "The sheep hear his voice, and he calls his own sheep by name and leads them out. When he has brought all that is his own, he goes before them, and the sheep follow him, for they know his voice." யோவான் 10ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. This is a type of relationship that God is yearning to have between his children. ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்றால் இப்படியான ஒரு ஐக்கியம் தன்னுடைய பிள்ளைகளோடு அந்த உறவு வைக்க வேண்டும். It's an intimate relationship where we respond to the voice of God. இது ஒரு நெருங்கிய அன்பு, தேவனுடைய குரல் கேட்கக்குள்ள அதை நாங்கள் செய்வதற்கு. Not only because we fear him in honor, but because we trust him. நாங்கள் ஒரு மரியாதை பயத்தோடு செலுத்துகிறோம் என்று அல்ல, நாங்கள் அவரை மேல நம்பிக்கையா இருக்கிறோம். For he is not only a God that just knows about us, அவர் எங்களை அறிந்தது ஒரு தேவன் என்று மட்டுமல்ல, but he is the God who created us. ஆனா நம்மை சிருஷ்டித்த தேவனாய் இருக்கிறார். He formed us together in our mother's womb. தாயின் கர்ப்பத்தில் முதல் உருவாக்கக்குள்ள அவர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். He knows every day that is going to be before us. எங்களுடைய நாட்கள்ல என்ன காரியங்கள் முன்பாக நடக்க போறதோ அவர் அதை அறிந்திருக்கிறார். He knows you by name. உங்களுடைய பேர் அவர் அறிந்திருக்கிறார். He knows your struggles. நீங்கள் போகிற போராட்டத்தின் மத்திய அவர் அறிந்திருக்கிறார். He knows your failures. உங்களுடைய தோல்வி நிலைமை அவர் He அறிந்திருக்கிறார். knows your hopes and your desires. உங்களுடைய வாஞ்சையும் உங்களுடைய நம்பிக்கை அவர் அதை அறிந்திருக்கிறார். He is not a God that is far away, but one that is close to us, that calls us into a deep relationship with him. அவர் தூரத்தில் இருக்கின்ற தேவன் அல்ல, அவர் நம்மை அருகில் கிட்ட இருக்கிற தேவன். அவரோட ஐக்கியம் வைப்பதற்கு விரும்புகிறார். He is not a God that says you matter because you are part of a group, but he says each and every one of you matter unto him. நாங்கள் ஒரு குழுக்கு இருக்கிறோம் என்று அல்ல, ஆனா தனிப்பட்டமாக எங்களை பேர் சொல்லி அழைக்கிற தேவன். He is a God that hears every voice of every single one of his sheep. அவர் ஆடுகள் ஒவ்வொருடைய குரல்களை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். And he doesn't lead us by just a group. He leads you individually, specifically to your needs. He caters unto you. அவர் ஒரு குழு எடுத்து நடத்துகிற தேவன் இல்ல, தனிப்பட்டமாக பேர் சொல்லி எங்களை ஒவ்வொருவரையா நடத்துகிற தேவன். Like a mother who will recognize her baby's cry no matter where that child is. ஒரு தாய் விதமாக தன்னுடைய பிள்ளையுடைய குரல் அது அழுகிற நேரம் விதமாய் வடிவாக கவனிப்பது போல, in the same way Jesus recognizes and responds unto his sheep. அதே போலதான் இயேசு தன்னுடைய ஆடுகள் மேல் அவர் அவிதமாய் கருணை உள்ளவர். In John chapter 10 verse 4 it says, "And the sheep follow him, for they know his voice." யோவான் 10:4 நாங்கள் பார்க்கக்குள்ள 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. Through time in prayer, spending time in his word, in obedience unto him, we are able to tune our ears unto his voice. நாங்கள் ஜெபிக்கக்குள்ள நேரங்கள் அதுல செலுத்துவோம் என்றால், வேதத்தை வாசிப்போம் என்றால் அவருடைய குரல் கேட்பதற்கு எங்களுக்கு முடியும். The more we walk with him, the more clearly we will be able to hear him. அவரோடு நாங்கள் அதிகமாக நடக்கக்குள்ள அவர் பேசுகிற காரியங்கள் நாங்கள் வடிவாக அதை நாங்கள் கேட்கலாம். But in this world there are many voices that will call for our attention. இந்த உலகத்துல अनेक சத்தங்கள் இருக்கிறது எங்களை திசை திருப்புவதற்கு. The world will shout for you to give time for pride. உலகம் என்ன சொல்லும் என்றால், இந்த காரியங்களை செலவிக்க நேரங்களை போடு. Our attention will go onto lies that are spoken unto us. எங்களுடைய வாழ்க்கையில பேசப்பட்ட பொய்கள் வார்த்தைகளுக்கு கவனங்களை நாங்கள் செலுத்துகிறோம். Maybe unto fear. பயம் ஒரு பக்கம். Maybe unto self-doubt.
சில நேரம் சந்தேகம் ஒரு பக்கம். But the voice of the shepherd will bring you peace in your life. ஆனா மேய்ப்பனுடைய சத்தம் எங்களுக்கு அது சமாதானத்தை The voice of the shepherd will give you truth when you call unto him. அந்த மேய்ப்பனுடைய சத்தம் எங்களுக்கு சத்தியத்தை தரும். நாங்கள் The அவரை நோக்கி voice of the கூப்பிடுவோம். shepherd will give you direction when you do not know the way. அந்த மேய்ப்பனுடைய சத்தம் எங்களை தெரியாத அறியாத இடங்களுக்குள் அவர் எங்களை வழிகாட்டுவார். John chapter 10 verse 9 says, I am the door. If anyone enters by me, he will be saved and will go in and out and find pasture. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். In the book of John, Jesus uses the statement I am 7 times to declare who he is unto those that were listening. யோவான் சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து 7 தரமாக நான் என்று அந்த வார்த்தை அவர் கூட அதிகமாய் பாவிக்கிறார். 2 times it is declared in this chapter alone in John chapter 10. 2 தரமாக இந்த 10ஆம் அதிகாரத்தில் அவர் அந்த நானே என்று பாவிக்கிற அந்த வார்த்தையை காண்கலாம். In verse 7 and 9 Jesus says, I am the door. இயேசு 7ஆம் வசனம் 9வது வசனத்தில் அவர் சொன்னார் நானே வாசல் என்று. A door is an entryway. ஒரு வாசல் என்றால் ஒரு இடத்துக்குள் அது பிரவேசிக்கும். It's an entrance. உள்ளுக்கு போவது இடம். A way to get in. உள்ளுக்கு போவதுக்கு. A place of access. அதுல எங்களுக்கு அது போகிற இடம். When Jesus mentioned this statement, இயேசு இந்த காரியத்தை சொல்லக்குள்ள he not only meant that it was for you to be able to come unto the Father. அவர் அந்த இடத்தில் நீங்கள் பிதாவிடத்தில் வரலாம் என்று அது சொல்லவில்லை. He said, yes, you come unto the Father through me. அவர் சொல்றார் ஆம் நீங்கள் என் மூலமாக பிதாவிடத்தில் வரலாம். But it also means everything that you have heard from the word of God. ஆனா அதுல சொல்லப்பட்டது கர்த்தருடைய வார்த்தை எல்லா காரியத்திலும் கேட்டோம். That you may have even heard of what God has in plan for your life. உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார் என்று அதை நாங்கள் கேட்டிருக்கலாம். Everything that God has in store for you. கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியத்தில் வைக்கிற காரியங்கள். You may have been taught from God's word. தேவனுடைய வார்த்தையில அதை கற்றுக்கொள்ள இருக்கிறீங்க. But you have not been able to receive it. அது பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் இருக்காமல் இருக்கலாம். You haven't been able to access them. அது நீங்கள் எடுப்பதற்கு உங்களுக்கு முடியாத நிலைமைக்குள் இருக்கலாம். And that is why Jesus says, I am the door through which you will be able to gain access through what the Father has for you. அதான் இயேசு சொல்கிறார் நானே வாசல் என் மூலமாக நீங்கள் வரைக்குள்ள பிதாவிடத்தில் வருகிறீர்கள். So you can begin to receive the blessings of God. நீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தில் அதன் மூலமாய் பெற்றுக்கொள்ளலாம். Come on, you didn't hear me. You can begin to receive the covenants of God in your life. நான் சொன்னது நீங்கள் சிலர் அது அறியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன் இயேசுவின் மூலமாக அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். You will begin to receive access unto the promises of God in your life. உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றை அது நிறைவேற்ற உங்களால் அது முடியும். Jesus is the door that gives you access unto the kingdom of God. இயேசு தான் வாசலா இருக்கிறார் தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க. He is the place of entry into the promises that the Father has in store for you. உங்களுக்கு பிதா வைக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்கள் இயேசு மூலமாக போய்க்குள்ள அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். There will be many people that will hear of what God has in store. அநேகர்கள் சொல்லுவார்கள் கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார் என்று. But they will have no access unto it. ஆனா அவர்களுக்கு அது பிரவேசிப்பதற்கு இல்ல. Because they will not be coming through the door that is Jesus. அவர்கள் இயேசு மூலமாக வர மாட்டார்கள். அவர்தான் வாசல். But Jesus says, இயேசு சொல்லுகிறார் because you are my children, நீங்கள் என்னுடைய பிள்ளைகளா இருக்கிறதுபடியால் I am the door which you can enter in order to receive. நானே வாசல் என் மூலமாக அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று இயேசு சொல்கிறார். God has granted us access unto Father God Almighty. பிதாவாகிய தேவனுக்குள் செல்லுவதற்கு இயேசு எங்களுக்கு வழியை உண்டாக்கி இருக்கிறார். Jesus is our great high priest. இயேசு எங்களுடைய பிரதான ஆசாரியர். He gives us the boldness to come unto the throne of grace. கிருபாசனத்திற்குள் பிரவேசிக்க அவர் எங்களுக்கு தைரியத்தை தருகிறார். That we may receive mercy when we don't deserve it. தகுதியில்லாத எங்களுக்கு அந்த கிருபை அவர் எங்களுக்கு வைத்திருக்கிறார். That we may receive grace in a time of help when we are in need. உதவியான நேரம் ஒரு தேவையான நேரம் அந்த கிருபை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு Because வைத்திருக்கிறார். Jesus is the door. ஏனென்றால் இயேசுதான்
அவர்தான் வாசலாய் இருக்கிறார். He is our entry. அவர்தான் அதற்குள் பிரவேசிக்க எங்களுக்கு அவர் செய்கிறார். At the same time in John chapter 10, the same chapter verse 10 says that the thief will come and he will come to steal, he will come to kill, and he will come to destroy. அந்த வசனத்திலே தான் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று. That means that Jesus is letting you know that the fact that you have access unto the door does not mean that the thief will not come to you. இயேசு சொல்லுகிறார், அந்த வாசல் திறந்ததா இருக்கிறது படியாலே அந்த திருடன் உள்ளுக்கு வரமாட்டான் என்றல்ல, அவன் உள்ளுக்கு வரலாம். The fact that you pray in tongues does not mean that the thief will not come unto you. நீங்கள் அந்நிய பாஷையில பேசக்குள்ள சத்ரு அந்த திருடன் வருவான் என்றல்ல, வருவான். The fact that you are giving your tithes and your offerings does not mean that the thief will not come unto you. காணிக்கை தசம பாகம் கொடுக்கக்குள்ள நாங்க யோசிக்கலாம் திருடன் வரமாட்டான், வருவான். The fact that you are on the praise and worship team does not mean that the thief will not come unto you. நாங்கள் ஆராதனைக்குள் நாங்கள் அந்த குழுவுக்குள் இருக்கிறோம் என்று நாங்கள் யோசிக்கலாம் சத்ருவான் வரமாட்டான், வருவான். The fact that you are a caregiver or a pastor does not mean that the thief will not come unto you. ஒரு போதகராக நீங்கள் இருந்தாலும் இல்லைன்னா பராமரிக்கின்ற ஒரு நபராக நீங்கள் இருந்தாலும் அவன் சத்ருவான் வரமாட்டான் என்று நாங்கள் யோசிக்க கூடாது. Jesus has said it in his word that the thief will come. இயேசு வார்த்தையில சொல்கிறான் திருடன் வருவான். So when the thief comes to you, why are you in shock? திருடன் வரக்குள்ள ஏன் உங்களுக்கு ஒரு பதற்றம் உண்டு? Why are you in surprise? ஏன் நீங்கள் அந்த இடத்தில் நீங்கள் பதற்றம் அடைகிறீர்கள்? Imagine if you knew a thief was going to come onto your home. உங்களுடைய வீட்டில் ஒரு திருடன் வருவான் என்று நீங்கள் யோசித்தால் Would you leave the windows open and the doors unlocked? ஜன்னங்களை திறந்து வாசல்கள் கதவு வாசல் திறந்து வைப்பீர்களா? No, instead if you knew that the thief was coming, you would lock the doors, you would close the windows. உங்களுக்கு தெரியும் திருடன் வருவான் என்றால் நீங்கள் கதவு வாசலை சாத்துவீர்கள், ஜன்னலை மூடுவீர்கள். You would prepare yourself, you would put the alarm on in your house. வீட்டில் இருக்கிற அலாம் எல்லாவற்றையும் நாங்கள் ஆயத்தப்படுத்துவோம். You would arm yourself with weapons to be ready when the thief comes to your home. சில நேரம் அந்த திருடன் வரைக்குள்ள நாங்கள் ஆயுதங்கள் எங்களுக்குள் இருக்கும், எங்களை காக்க பாதுகாக்க. You would hide your belongings and your possessions so the thief cannot take what is yours. விசேஷித்த பொருட்களை நாங்கள் ஒரு இடத்தில் ஒளித்து வைப்போம், என்றால் அந்த திருடன் எடுத்துக்கொள்ள மாட்டான். I am telling you today to hear the voice of the good shepherd God Almighty. நான் சொல்லுகிறேன் இந்த காலை நேரத்தில் நீங்கள் நல்ல மேய்ப்பனுடைய குரலை கேளுங்கள். Because I am telling you that he is saying the thief is coming. ஏனென்றால் அவர் சொல்லுகிறார் திருடன் வருகிறான். I could have been relaxing at home, but the thief is coming. நான் வீட்டை வந்து ஓய்வு எடுத்திருக்கலாம், ஆனா திருடன் வருகிறான். I could have let my kids go to a ball game, but the thief is coming. என் பிள்ளைகள் ஒரு இடத்துக்குள் நான் அனுப்பி இருக்கலாம், ஆனா திருடன் வருகிறான். I could have gone to work and gotten double times the pay, but the thief is coming. நான் வேலைக்கு போயிருக்கலாம் 2 மடங்கு சம்பளத்தை எடுக்க, ஆனா திருடன் வருகிறான். Get it into your spirit that we are living in the last days. உங்களுடைய ஆவியில் அதை எடுத்துக்கொள்ளுங்கள், கடைசி காலத்துக்குள் நாங்கள் இருக்கிறோம். The thief is coming. திருடன் வருகிறான். The serpent, the enemy, the thief is coming. பாம்பு திருடன் அவன் வருகிறான். The thief is coming. திருடன் வருகிறான். So I cannot spend my time being angry against you. நான் உங்கள் மேல கோபத்தை வைத்துக் கொண்டு என்னால முடியாது. I'm not going to spend my energy in a war against you because you have come against me. நீங்கள் எனக்கு விரோதமாய் ஒன்று செய்யல, உங்களோடு நான் போராடுவதற்கு எனக்கு இப்ப நேரம் இல்ல. I'm not going to spend the rest of my life in an argument with you because you have come against me. எனக்கு விரோதமாய் வரக்குள்ள உங்களோடு வாக்குவாதங்கள் செய்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. Because I know that the thief is coming. ஏனென்றால் எனக்கு தெரியும் திருடன் வருகிறான். The Bible tells us we don't wrestle against the flesh and blood, the person that we can see. வேதம் சொல்லப்படுகிறது நாங்கள் மாம்சத்தோடு இரத்தத்தோடு நாங்கள் யுத்தம் இல்லனா போராடுவதில்லை, ஒருவர் எங்களுக்கு விரோதமாய் வரக்குள்ள. Has someone angered you in your life? உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவர் உங்களை கோபப்பட்டு இருப்பார்களா? Has someone come against you in your life? உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவர் உங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கிறார்களா? Have they stabbed you in the back and hurt you so badly in your life? உங்களுடைய முதல மிக கத்தி எடுத்து குத்தி
குத்தி ஒரு வேதனையான ஒரு வாழ்க்கையில உங்களை விட்டு போயிருக்கார்களா? I'm telling you, remember the thief is coming. நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், திருடன் வருகிறான். We don't fight against the person that has come against us. எங்களுக்கு விரோதமாய் வருகிற நபரோடு நாங்கள் சண்டை போடுவதல்ல. We wrestle against the principalities, against the powers, against the rulers of darkness of this age, against the spiritual hosts of wickedness in the heavenly places, against the enemy that has come against you. ஆனா நாங்கள் ஆவி மண்டலத்தில் கிரியை செய்கிற, பிரச்சத்தில் கிரியை செய்கிற எல்லா அசுத்த ஆவிகளை கடிந்து கட்டுகிறதான் நம்முடைய வேலை. My battle is with the thief, with the forces of authority in the spiritual realm that have come against me. என்னுடைய யுத்தம் ஆவிக்குரிய மண்டலத்தில் கிரியை செய்கிற ஆவிகளோடு தான். So in the flesh, when the enemy tells you, I have come against you with sword and spear and javelin. ஆவியில அதாவது ஒரு எதிரி எங்களுக்கு விரோதமாக பட்டியத்தோடு வார்த்தைகளோடு வரைக்குள்ள We know that's not how we fight our battles. நாங்கள் அறிந்திருக்கிறோம் அது அவர்களோட அவிதமாக நாங்கள் யுத்தம் செய்வதென்றல்ல. You know how we fight our battles. உங்களுக்கு தெரியும் விதமாக நாங்கள் யுத்தம் செய்வது With hands lifted high, கரங்களை உயர்த்தி with our knees bent before முழங்கால் God. கர்த்தருடைய சன்னிதானத்தில் மடங்கி We know that we are able to go against every demonic force that comes against us. நாங்கள் அறிந்திருக்கிறோம் பேர்பட்ட பொல்லாத ஆவிகள் வந்தாலும் அதுக்கு நாங்கள் விரோதமாய் போகலாம். They come against us with weapons. We come against them in the name of the Lord God Almighty. அவர்கள் ஆயத்தத்தோடு வருவார்கள், ஆனாலும் நாங்கள் தேவனுடைய ஜீவனுள்ள நாமத்தினால கடந்து செல்கிறோம். Again, with the God of the armies of Israel. அவர் இஸ்ரவேலின் சேனைகள் அதிபதியானவர். With the word of God that is our offensive weapon, the sword. அங்கட கையில கிடைக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பட்டயம். We begin to declare the word of God that we are seated in the high places with Christ Jesus. தேவனுடைய வார்த்தை எடுத்து நாங்கள் அவரோடு உன்னதத்தில் வாசம் செய்கிறோம் என்று நாங்கள் That we are seated against the principalities and the powers that come against us. எங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா சூழ்ச்சிகளை நாங்கள் உடைப்போம். That the works of the enemy are crushed under our feet. பிசாசுடைய கிரியைகள் எல்லாவற்றும் நம்முடைய காலுக்கு கீழாக நசுக்கப்பட்டது. That no weapon formed against you will prosper. எப்பேர்ப்பட்ட ஆயுதம் இருந்தாலும் உனக்கு விரோதமாய் அது வாய்க்காமல் So போகும். then what shall we say about all these things? If God is for us, who can be against us? இதுக்கு நாங்கள் என்ன சொல்லலாம்? கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் எங்களுக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? So when the thief comes into your life திருடன் உங்களுடைய வாழ்க்கையில வரைக்குள்ள and you feel like I'm not prepared நான் ஆயத்தம் இல்லை என்று சொல்லுகிறான். because the thief is coming. ஆனா நான் சொல்லுகிறேன், திருடன் வருகிறான். You have bills to pay but no money to pay the bills. அதை நீங்கள் காரியங்களை கட்டுவதற்கு பணம் இல்லாமல் இருக்கலாம். You cannot sleep at night because there is no peace. You are restless. வீட்டை நித்திர கொள்ளுகிற நிலைமைக்குள் இல்லாமல் ஒரு சூழ்நிலைக்குள் போகலாம். ஏனென்றால் சமாதானம் எங்களுடைய வாழ்க்கையில் People இல்லை. are coming against you and speaking about you. உங்களுக்கு விரோதமாய் கூட்டங்கள் வார்த்தைகள் அவர்கள் சொல்லி இருப்பார்கள். The thief is coming. திருடன் வந்து கொண்டிருக்கிறான். When you feel like your life is a mess but nobody knows that you are going through that difficulty. ஒரு நேரம் எங்களுடைய வாழ்க்கை எல்லாம் குழப்பமாய் இருக்கிறது, யாருக்கு தெரியாம ஒரு நிலைமைக்குள் இருக்கலாம். The thief is coming. திருடன் வருகிறான். Though the thief may come to steal, to kill and destroy. நான் சொன்னதை போல திருடன் கொல்லவும் அழிக்கவும் திருடுவதற்கு வந்தாலும் Jesus says in John chapter 10 verse 10, but I have come. இயேசு அதுல சொல்லுகிறார், நான் வந்திருக்கிறேன். 10வது வசனம். That you may have life. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள. And have it to the full. அது பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ள. Tap your neighbor and tell them you don't have to deal with it on your own. பக்கத்தில் இருக்கிற நபரை உடைய தோளை தட்டி சொல்லுங்கள், நீங்கள் அதுக்குள் போவதற்கு அவசியம் இல்லை. You don't have to deal with it on your own. நீங்கள் அதோடு போராடுவதற்கு அவசியம் இல்லை. The king is here. ராஜா வந்திருக்கிறார். The shepherd is coming. மேய்ப்பன் வந்திருக்கிறார். The shepherd is coming. மேய்ப்பன் வருகிறார். The shepherd is coming. மேய்ப்பன் வருகிறார். The king of kings is in the room. ராஜாதி ராஜன் எங்கள் அருளை. Jesus says, I have come that you may have life and have it unto the fullest. இயேசு சொல்லுகிறார், நான் வந்திருக்கிற காரணம் என்றால் ஜீவனத்தை பெற்றுக்கொள்ள, அது பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள. He is saying, I come against anything that comes against you. இயேசு சொல்றார், உனக்கு விரோதமாய் வருகிற எல்லா காரியத்தையும் முறியடிப்பேன். Whatever is trying to steal from you with your life. உங்களுடைய ஜீவியத்தில் என்னென்ன காரியங்கள் திருடுவதற்கு காரியங்கள் நடப்படுகிறதோ, Whatever is trying to kill in your life. உங்கள் வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் உங்களை அழிக்கிறதுக்கு காரியங்கள் நடக்கிறதோ, Whatever is trying to destroy against you in your life. உங்களை
முற்றிலும் உன் வாழ்க்கையை அழிக்க காரியங்கள் என்ன இருந்தாலும் Jesus is saying, I come against it. இயேசு சொல்கிறார் நான் அதுக்கு விரோதமாய் Whatever வருகிறேன். is coming against your purpose, உங்களுடைய திட்டத்துக்கு விரோதமாய் வருகிற காரியம், whatever is coming against your future, உங்களுடைய வருங்காலத்துக்கு விரோதமாய் வருகிற whatever is காரியம், coming against your calling that God has placed over you in your life. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்த அழைப்பு, Jesus is saying, I have come that you may have life. இயேசு சொன்னார் நான் வந்திருக்கிறேன் என்னடா உங்களுக்கு ஜீவனை கொடுக்க. I have come to protect what I have started in you. உங்கள் வாழ்க்கையில தொடங்கின காரியங்களை காக்க நான் வந்திருக்கிறேன். The good shepherd has fought for my life. நல்ல மேய்ப்பன் எனக்காக யுத்தம் செய்தவர். The good shepherd has fought for my joy. அவர் என்னுடைய சந்தோஷத்துக்காக எனக்காக போராடினவர். Give him praise because the good அவருக்கு shepherd மகிமை has செலுத்துங்கள். fought for மகிமை my செலுத்துங்கள். peace. நல்ல மேய்ப்பனுடைய சமாதானத்துக்காக யுத்தம் The சென்று good வென்றார். shepherd has fought for my healing. என் நல்ல ஷெப்பர்டின் சுகத்துக்காக வென்றார் என்று When I கரங்களை was தட்டி at my கரங்களை தட்டி lowest low, the நான் good கீழே shepherd, he இருக்கக்குள்ள picked me up and என்னை he நல்ல put me on மேய்ப்பன் the என்னை rock to தூக்கி stand. கண்மலை கிறிஸ்து Hallelujah. மேல வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். The good shepherd, he fought for my survival. நான் உயிரோடு வாழுவதற்கு என் நல்ல மேய்ப்பன் எனக்காக When யுத்தம் the செய்தார். enemy came in like a flood, பிசாசானவன் எதிரியானவன் வெள்ளம் போல வந்தான். come on, the Spirit of God fought for me. ஆனா தேவனுடைய ஆவியானவர் எனக்காக யுத்தம் செய்தார். The கரங்களை தட்டி Spirit of God is ready to மகிமை. fight for you. தேவ ஆவியானவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். But unlike the thief, our Jesus does not force and he does not manipulate. அந்த திருடனை போல நம்முடைய இயேசு எங்களுக்கு வஞ்சிக்கிற ஒரு நபர் என்றல்ல. Instead, he is the shepherd that will go before you and call for you to follow. அவர் வந்து முன்பாக போய்க்குள்ள அவர் பின்பாக செல்லுவதற்கு எங்களை அழைக்கிற மேய்ப்பனாய் So இருக்கிறார். that when we hear his voice, we know where to go. அவருடைய குரலை நாங்கள் சத்தத்தை கேட்கக்குள்ள எங்களுக்கு தெரியும் எந்த இடத்தில் நாங்கள் போக வேண்டும். The path that he will lead you on will not always be easy. அவர் வழி நடத்துகிற பாதை அது ஒரு இளமான பாதை அல்ல சில நேரம். But it is always good. ஆனா எப்பொழுதும் அது நல்லது. He's a God that will always do good. அவர் எங்களுக்கு எப்பொழுதும் நன்மைகள் செய்கிற தேவன். He's a God that created the heavens and the earth. அவர் வானமும் பூமியும் சிருஷ்டித்த தேவன். He separated the light from the darkness. இருளும் வெளிச்சத்தை அவர் பிரித்தெடுத்த தேவன். He created day and night. இரவும் பகலும் அவர் உண்டாக்கினவர். And he saw that it was good. அவர் பார்த்திருக்கிறார் அது நல்லது என்று. He separated the waters. தண்ணீரை அவர் பிரித்தார். And the land and the seas appeared. நாங்கள் காணப்படுகிறோம் கடல் அட்கரை எல்லாவற்றிலும் வந்தது. And he saw that it was good. அவர் சொன்னார் இது நல்லது என்று. You see where I'm going with this. He made man in his own image. நான் எங்க போறேன் என்று உங்களுக்கு நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர் மனிதர்கள் தன்னுடைய சாயல்னாலே அவர் சிருஷ்டித்தார். God saw all that he had made and he said it is very good. ஆண்டவர் எல்லா சிருஷ்டித்த காரியத்தை பார்த்து சொன்னார் எல்லாம் நல்லதா இருக்கிறது. All that God does is always good. Amen. ஆண்டவர் எப்பொழுதும் காரியங்கள் செய்யக்குள்ள அது நல்லதான காரியங்கள் தான். Say it with me. It is good. சொல்லுங்கள் என்னோடு நல்லது என்று. It is good. சொல்லுங்கள் இது நல்லது என்று. If God does it, it is good. ஆண்டவர் செய்யக்குள்ள அது நல்லது. John chapter 10 verse 11 says, I am the good shepherd. The good shepherd will give his life for the sheep. அது அடுத்த வசனம் 11வது வசனத்தில் பார்க்கிறோம். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு தன் ஜீவனை கொடுக்கிறேன். As Jesus is the shepherd, he not only guides us, but he is our guardian. அவர் எங்களுடைய மேய்ப்பனாய் இருக்கிறது எங்களை வழி நடத்துறது மட்டுமில்லை எங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். Yes, he's the one who protects us, the one who leads us on paths of righteousness for his name's sake. நீதியின் பாதைக்குள் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நம்மை நடத்துகிற நல்ல மேய்ப்பன். And at the cross is where the shepherd became the lamb. நாங்கள் பார்க்கிறோம் அந்த மேய்ப்பன் அவர் எவ்விதமாக சிலுவைக்கு செல்லக்குள்ள ஆடாக போனார். He didn't just speak unto us, அவர் எங்களுக்கென்று பேசினது மட்டுமல்ல, but he bled for us upon the cross. ஆனா சிலுவையிலே எங்களுக்காக தன் இரத்தத்தை சிந்தினார். And his blood still carries the redemption that we have today. அவருடைய இரத்தம் இன்றைக்கும் வரை அந்த மீட்பெடுக்கிற வல்லமை அதற்குள் இருக்கிறது. You see, the same passage in John 10 says that a shepherd will risk their life to fight off wolves and fight off the thieves. இந்த பகுதியில நாங்கள் பார்க்கிறோம் அந்த நல்ல மேய்ப்பன் என்ன செய்யும் என்றால் அதுக்கு வருகிற விரோதமான ஓய் நாய்களை அடித்து கொள்ளும் என்று. But Jesus did more than risking his life.
இயேசு அதுவிட இன்னும் மேல காரியங்கள் செய்தார். Jesus gave his life for அவர் us. என்னதுல செய்தார்னா தன்னுடைய ஜீவனை எங்களுக்காக கொடுத்தார். Because of the cross, our debt is paid. எங்களுடைய அதாவது எங்களுடைய கடன் சிலுவையில அவர் எங்களுக்காக செய்து முடித்தார். We are forgiven. நாங்கள் மன்னிக்கப்பட்டோம். We are set free because of Jesus. நாங்கள் விடுதலை ஆக்கப்பட்டோம் என்றால் இயேசுவின் மூலமாக. The truth is, the voice that calls us to follow is a powerful voice. உண்மையான சத்தியம் என்றால் அந்த சத்தம் அது எங்களுக்கு அந்த குரல் நாங்கள் கேட்கக்குள்ள அது மிக வல்லமை உள்ளது. It's a voice that has been pierced. அந்த குரல் அது என்ன நடந்தது என்றால் It has been sacrificed for us. எங்களுக்காக தியாகமாகப்பட்டது. Because he's not a God who is selfish. அவர் சுயதனமான தேவன் அல்ல. And it is his voice that we are to follow as his sheep. அவருடைய குரல் நாங்கள் ஆடுகளாய் இருக்கிறதுபடியால அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்க வேண்டும். The same passage says that a hired helping hand will run away when the wolf and the thief comes. He will not stay to protect the sheep. இந்த பகுதியில் காணப்படுகிறோம் என்றால் அது ஒருவர் அது வேலை செய்க அந்த தொழில்ல வந்தால் அவர்கள் அந்த ஓய்நாய் வரைக்குள்ள எல்லாம் விட்டுட்டு ஓடி போவார்கள். In the same way, we are to follow the voice of the shepherd that is ready to give his life up for you and I. நாங்கள் அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கப்பட வேண்டும். You see, because when the wolf begins to come, the wolf comes in order to scatter the sheep. John 10 verse 12 tells us that. 12வது வசனத்தில் பார்க்கிறோம் என்றால் அந்த ஓய்நாய் என்ன செய்யும் என்றால் எல்லாரும் அதை துரத்தி விடுவதற்கு தான் அது காரியங்கள் செய்யும். The wolf knows that there is strength in number. ஓய்நாய்க்கு நல்லா தெரியும் அதுக்கு ஒரு பெரிய தொகை இருக்கக்குள்ள அது வல்லமை இருக்கிறது. So instead of allowing the sheep to be together, the wolf will try to scatter the sheep. அது என்ன செய்யும் என்றால் அதுல கூட்டமா இருக்கிற அந்த ஆடுகளை துரத்துவதற்கு தான் அது கிரியை செய்யும். That's why the Bible says in Hebrews chapter 10:25, do not forget the gathering of the saints. Come together, children of God. எபிரேயர் 10:25வது வசனத்தில் பார்க்கிறோம் சபை கூடிய வருவதை விட்டு விடாதீர்கள். ஆகவே நாங்கள் யாவரும் ஒருமனமாக சபையில தொடர்ந்து வர வேண்டும். Because there is a wolf to fight. ஏனென்றால் நாங்கள் ஒரு ஓநாயோட நாங்கள் போராட வேண்டும். And if he catches you on your own, you will be devoured. நாங்கள் தனிமையில் இருக்கக்குள்ள அது எங்களை பிடித்தால் நாங்கள் அழிவுக்கு தான் போவோம். The Bible clearly says in the last days that we are to come together because we will be under attack. வேதம் சொல்லுகிற கடைசி காலத்துக்குள் நாங்கள் ஒன்றாய் சேர்ந்து வர வேண்டும் என்றால் நாங்கள் பாதிக்கப்படுகலாம். The more you are under attack, the more you will need to be in church. கூட எங்களுடைய வாழ்க்கையில பாதிக்கிற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கக்குள்ள நாங்கள் கூட ஆலயத்துக்குள் இருக்க வேண்டும். The more you are attacked by the enemy, the more you will need to be serving the Lord. சத்ரு எவ்வளவுக்கு எங்களுக்கு காரியங்கள் விரோதமா செய்யக்குள்ள நாங்கள் அதிகமாக கர்த்தருக்கு காரியங்கள் பணிந்திடத்தை செய்ய வேண்டும். Because the enemy wants to scatter and to destroy. ஏனென்றால் எதிரியானவன் எல்லாரும் ஒன்றா இருக்காமல் எல்லாரும் சிறணிந்து போக வேண்டும் என்று தான் அவன் வேலை So செய்கிறான். don't stand alone by yourself. தனியாக நீங்கள் இருக்காதீர்கள். Look at your neighbor and say, don't go anywhere. பக்கத்தில் இருக்கிற நபரை பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் எந்த இடத்தில் விட்டு போகாதீங்க. Come to church. சபைக்கு வாங்க. The word of God says in John 10:27, my sheep hear my voice and I know them and they follow me. யோவான் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் பார்த்தது போல அதுக்கு வாசிக்கிறீங்களா? 10ஆம் அதிகாரம் 27. என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. Jesus didn't just speak this in the past. இயேசு பின் நாட்களை சொன்னதன்றல்ல, He's still speaking today. Hallelujah. இன்றைக்கும் வரை அந்த வார்த்தைகளை நம்மோடு பேசுகிறார். His voice didn't become silent after the resurrection. அவர் உயிர்த்தெழுந்த நாள் எழும்பினோன அவருடைய குரல் அந்த இடத்தில் மௌனமாய் போகவில்லை. The good shepherd continues to lead his sheep every moment by moment, every day by day, yet today. நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். Hebrews chapter 4 verse 12 tells us, for the word of God is living and it is powerful. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் காணப்படுகிறோம் தேவனுடைய வார்த்தை அது ஜீவனும் வல்லமை உள்ளது. The word of God is not just a history book. தேவனுடைய வார்த்தை ஒரு சரித்திரமான ஒரு It is புத்தகம் அல்ல. alive and active, sharper than a double-edged sword, even able to penetrate through soul and spirit, separating bone and marrow. That is the word of God. தேவனுடைய வார்த்தை
வார்த்தை அது வல்லமை உள்ளது. அதை பேர்பட்ட அது இருதயம் சரீரம் என்ன இருந்தாலும் அவருடைய வார்த்தை இருக்குள்ள கருக்குள்ள பட்டயத்தில் போல கடந்து செல்லும். Every time you open your Bible, the good shepherd will speak unto you. ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேதத்தை துறந்து வாசிக்கக்குள்ள நல்ல மேய்ப்பன் நம்மோடு பேசுவார். The scriptures are alive. தேவனுடைய வார்த்தை அது ஜீவன் உள்ளது. It is one of the main ways for us to help us recognize the tone and the truth and the character of his voice. இந்த புத்தகம் எங்களுக்கு உதவி செய்யும். தேவனுடைய வார்த்தைகள் அவருடைய சத்தத்தை கேட்க. The more you are rooted in the word of God, the easier it will become for you to discern the voice of God and when it is not God's voice. உலகத்துக்கு தேவனுடைய வார்த்தையை நாங்கள் படிக்கக்குள்ள நாங்கள் அதில் அறிந்து கொள்கலாம், அறிந்து கொள்கலாம் எது கர்த்தருடைய குரல் எது தேவனுடைய குரல் இல்லை. The sheep know the shepherd's voice because of constantly hearing the shepherd's voice. ஆடுகள் மேய்ப்பனுடைய குரல் நல்லா அதுக்கு விளங்கும் என்றால் அநேக நேரத்தில் அது தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்குள்ள ஒரு பழக்கத்தில் வரும். In the same way, we must become familiar with the voice of God. அதே பொழுதுதான் நாங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு நாங்கள் காரியங்கள் செய்ய வேண்டும். By constantly reading and meditating and studying on his word. தொடர்ச்சியாக தேவனுடைய வார்த்தையை படித்து தியானித்து நேரங்களை செலுத்த வேண்டும். John 16:13 says, when he, the Spirit of truth, has come, he will guide you into all truth. யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல நாங்கள் பார்க்கிறோம், சத்திய ஆவி ஆகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார் என்று. The Spirit does not speak on his own accord. தன்னுடைய சுய விருப்பத்திலே ஆவி பேசாது. He echoes the voice of Jesus. இயேசுடைய வார்த்தைகளை தான் பேசும். He brings comfort unto you. ஆறுதல் தருகிறவர். He brings conviction unto you. அது உணர. He brings correction. நம்மை திருத்த. He confirms God's will in your heart. எங்களுடைய இதயத்தில் தேவ சித்தத்தை உறுதிப்படுத்த. His voice may not always be loud. அவருடைய குரல் புலத்த சத்தம் என்று ஒவ்வொரு நாள் இருக்காது. But it will be very clear to the heart that is listening. ஆனா இதயம் அது பெற்றுக்கொள்ள கேட்க அது ஈஸியா இருக்கு. The word of the Spirit of God will never contradict the word of God. தேவனுடைய ஆவியானவர் தேவ வார்த்தைக்கு விரோதமாய் காரியங்கள் செய்ய மாட்டார். Instead, the Spirit of God will always confirm the word of God. தேவ ஆவியானவர் வார்த்தையில சொன்ன காரியங்கள் அதிலே உறுதிப்படுத்துவார். If you want to hear the Spirit of God become rooted and grounded in his scripture. தேவனுடைய ஆவி கேட்பதற்கு விரும்பினால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையில இன்னும் அதிகமாய் நேரங்களை செலுத்துங்க. There will be times when he will speak with a quiet still voice. சில நேரம் அவர் மெல்லிய சத்தத்தோடு நம்மோடு பேசுவார். It says in 1 Kings 19:12 that after the fire came, a small still voice came. ஒன்று ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் பார்க்கிறோம், பெரிய ஒரு நெருப்பு இல்லைன்னா பெரிய ஒரு காரியம் நடக்கக்குள்ள தேவனுடைய குரல் அந்த மெல்லிய சத்தம் அந்த இடத்தில் வந்தது. Sometimes God's voice is not heard in the storm, but it is heard in the stillness. சில நேரம் புயலின் மத்தியில கர்த்தருடைய குரல் கேட்காமல் இருக்கலாம், ஆனாலும் நாங்கள் அந்த இடத்தில் மௌனமா இருக்கக்குள்ள தேவன் நம்மோடு ஒரு இடத்தில் பேசுவார். Prayer is not always just talking to God, but it's also listening for his whisper. ஜெபம் என்பதென்றால் நாங்கள் தேவனோடு அதிகமாய் பேசுறது என்றல்ல, அவர் எங்களோடும் பேச வேண்டும். We live in a noisy world with many distractions with that will take our attention away from him. நாங்கள் இருக்கிற உலகம் அநேக சத்தங்கள் போய்க்கொண்டிருக்கிறது, ஆனா நாங்கள் அவரோட நேரத்தில் செலுத்துவோம் என்றால் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். Because of the distractions, sometimes we can miss the voice of the good shepherd. எங்களுடைய வாழ்க்கையில எங்களை திசை திருப்புகிற காரியங்கள் போய்க்குள்ள நாங்கள் மேய்ப்பனுடைய குரல் கேட்பதற்கு நாங்கள் முடியாமல் இருக்கலாம். Not because he is not speaking unto you. அவர் எங்களோட பேசுறது என்றல்ல, it's because we are not still to hear his voice. ஏனென்றால் நாங்கள் அந்த இடத்தில் நாங்கள் இருக்கவில்லை. John 15:4 says, abide in me and I also in you. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிறோம், நாங்கள் அவரோடு நிலைநிற்க வேண்டும். Sheep do not just recognize the shepherd's voice because of one encounter. ஒரே ஒரு சந்திப்பு நிமித்தமாக ஆடுகள் மேய்ப்பனுடைய குரல் கேட்கிறது என்றல்ல, but it's because they have an ongoing relationship with the shepherd. ஏனென்றால் அந்த மேய்ப்பனோடு தொடர்ச்சியாக ஒரு ஐக்கியத்தை வைத்திருக்கிறார். The same is true with our spiritual life. அது உண்மைதான். அதே பொழுதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்க வேண்டும். You cannot live on the experience of yesterday. நேற்றின் அனுபவத்தின் மேலே நாங்கள் சார்ந்து இருக்க முடியாது. You must experience Jesus every day in your life. இயேசு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில அந்த அனுபவத்துல நாங்கள் செல்ல வேண்டும். And the more time you spend with Jesus, the more clear his voice will become unto you. நாங்கள் இயேசுவோடு அநேக நேரங்களை செலுத்திக் கொண்டிருப்போம் என்றால் அவருடைய
குரல் நாங்கள் கூட அதிகமாய் கேட்கலாம். In a crowded room, if I call out my children's name, they will hear my voice. They will know that their mom is calling them. ஒரு இடத்தில் எவ்வளவு சத்தம் அந்த இடத்தில் இருந்தாலும் நான் அந்த இடத்தில் என்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டால் உடனே அவர்களுக்கு என்னுடைய குரல் அவர்கள் அந்த இடத்தில் அவர்கள் கேட்பார்கள். It's not because they say, "Mom, come, let me hear your voice. Let me study your voice. What does your voice sound like?" It's not because of that. அவர்கள் அந்த இடத்தில் சொல்ல மாட்டார்கள், அம்மா நீங்கள் பேசுங்க, நாங்க கிட்ட வாரோம், உங்களுடைய குரலை நாங்கள் இன்னும் எங்களுக்கு ஒரு பழக்கம் இல்லை, அது இன்னும் பேசுங்கள் கதைங்கொன்றல்ல. No, it's because of love and familiarity, constantly speaking, being in a relationship with one another. My children will know my voice. In the same way, you will begin to know the voice of your God if you will spend time with him, speak with him, and listen unto him. You will know the voice of the good shepherd. ஏனென்றால் அநேக நேரங்கள் என்னுடைய பிள்ளைகளோடு நான் நேரங்களை செலுத்தினது படியால் என்னுடைய குரல் அவர்கள் அந்த இடத்தில் அறிந்திருக்கிறார்கள். அதே பொழுதும் நாங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசுவோடு அநேக நேரங்களை நாங்கள் தொடர்ந்து செலுத்திக் கொண்டு இருப்போம் என்றால் அவருடைய குரலை நாங்கள் Are கேட்கிறோம். you making room in your life to hear his voice? அவருடைய குரல் கேட்பதற்கு இடம் கொடுக்கிறீங்களா? Are you in his word every single day? ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை தியானிக்கிறீங்களா? Are you sensitive to the promptings of the Holy Spirit in your life? பரிசுத்த ஆவியானவர் பேசக்குள்ள நாங்கள் இடம் கொடுக்கிறோமா? Are you taking time to listen when you pray? அவர் பேசுகிற நேரத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோமா? எங்களுடைய ஜெப நேரங்கள். Jesus is the same yesterday, today, and forever. He never changes. இயேசு நேற்றும் இன்றும் மாறாதவர், அவர் இன்றைக்கும் அப்படியே இருக்கிறார். His voice has not changed. அவருடைய குரல் மாறப்படவில்லை. He still calls unto his children. அவருடைய அதாவது அவர் பிள்ளைகளை தன்னுடைய பிள்ளைகளை அவர் அழைக்கிறார். His word says, "Draw near unto me and I will draw near to you." வார்த்தை சொல்லுகிறது, அவரிடத்தில் கிட்ட வாருங்கள், நான் கிட்ட வருவேன் என்று God is ஆண்டவர் சொல்கிறார். calling you to draw closer unto him. கர்த்தர் உங்களை அழைக்கிறார் அவரிடத்தில் கிட்ட வருவதற்கு. His coming is very soon. அவருடைய வருகை மிக சீக்கிரமாய் வருகிறது. So prepare your hearts, உடைய இதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. your soul, your mind, your spirit, your body, all to be ready for the coming of our Lord. உங்களுடைய மனம், உங்களுடைய சரீரம், உங்களுடைய ஆவி எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாய் இருக்கட்டும். Shall we stand in prayer? நாங்கள் யாவரும் எழும்பி நின்று ஜெபம் செய்வோமா? Heavenly Father, we thank you for being our good shepherd. பரலோக பிதாவே, நீங்க எங்களுக்கு நல்ல மேய்ப்பனா இருப்பதற்காக நன்றி. We thank you that you are faithful. ஆண்டவரே, நீங்கள் உண்மையுள்ளவரா இருக்கிறதுபடியால் நன்றி சுவாமி. We thank you that you are a God who is not silent. ஆண்டவரே, நீங்கள் மௌனமான தேவன் என்றல்ல. From the very beginning until this very moment, you have spoken with truth. ஆண்டவரே, ஆரம்பத்திலிருந்து முடிவிலிருந்து இன்றைக்கு எங்களோடு உங்களுடைய சத்திய வார்த்தைகள் பேசியிருக்கிறீங்க. You have spoken in grace. கிருபையாக எங்களோடு பேசியிருக்கிறீங்க. You have directed your children. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்தினீங்க. Thank you, Lord, for the word that was spoken this day. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி, எங்களோடு பேசினதுக்காக. We know that there are many voices that may have been confusing your children. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் அநேக குரல் சத்தங்கள் கேட்டிருக்கலாம், குழம்பி போயிருக்கலாம். There have been many distractions that have kept you from drawing closer unto the Lord. சிலர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய திசைகள் திறப்பப்பட்டு இருக்கலாம், தேவனுடைய வார்த்தை சத்தத்தை கேட்காமல். There have been confusions and compromising in your life. வாழ்க்கையில குழப்பங்களான ஒரு நிலைமைக்குள் இருக்கிறீங்க. But today God is saying, listen to the voice of the shepherd. கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய குரலை கேளுங்கள், மேய்ப்பனுடைய சத்தத்தை. Help us to draw closer unto you, God. ஆண்டவரே, உம்மிடத்தில் இன்னும் கிட்ட நெருங்கி வாழ உதவி செய்யும். Help us to fall in love with you, உங்கள் மேல இன்னும் அதிகமாய் அன்பு கூர உதவி செய்யும். to hear you from your word, உம்முடைய வார்த்தையிலிருந்து காரியங்களை கேட்க. to hear your Holy Spirit in the stillness of our hearts. பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை செவி கொடுக்க. Help us to walk in obedience to your word. உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யும். Father, I ask that you silence every lie of the enemy that has been spoken over your children. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்ருவான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளை உடைக்கிற நேரத்தில். And I pray that the voice of the good shepherd is louder than anything else in our lives. நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே, நல்ல மேய்ப்பனுடைய சத்தம் காரியங்கள் எல்லாம் விட அது புலத்தா இருக்கட்டும். We declare right now, Lord God, may you lead us. நாங்கள் அறிக்கை செய்கிறோம், ஆண்டவரே, நீங்கள் எங்களை வழி நடத்தும். And we will follow. உங்களை நாங்கள் பின்பற்றுவோம். There is no turning back. ஆண்டவரே, நாங்கள் பின்னோக்கி பார்க்க மாட்டோம். Thank you, Lord, for we belong unto you. ஆண்டவரே, நன்றி, நாங்கள் உங்களுக்குரியவர்கள். We trust in you. உங்களை நாங்கள் நம்புகிறோம். And we listen to your voice. உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம். In Jesus' name, இயேசுவின் நாமத்தினாலே, our shepherd and our savior, we pray. எங்களுடைய மேய்ப்பனும் இரட்சகருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம்.
இந்த நாளிலேயும் ஆண்டவரே எங்களை ஜீவனுள்ள தொகையில் வைத்தது மாத்திரமல்ல, உங்களுடைய வீட்டுக்குள்ளே நாங்கள் வந்து பிரவேசித்து உங்களை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, ஜெபம் பண்ண, உங்களோட வார்த்தைகளை தியானிக்க, உங்களோட வார்த்தைகளின் மூலமாக திடப்படுத்தப்பட, தைரியப்பட ஆண்டவா இந்த கால வேளையில் எங்களோடு உறுதியாக திரும்பவும் உங்களோட வசனத்தை உறுதிப்படுத்தி இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்கிறோம். தொடர்ந்து ஆண்டவா சபையார எல்லாரையும் எல்லா காவலோடும் காத்து வழி நடத்தும்படி கேட்கிறேன். உங்களுக்கு உண்மையாக இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நிறைவான ஆசீர்வாதங்களோடு பாதுகாப்போடு வழி நடத்தும்படி உங்களுடைய பரம கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களுடைய ராஜ்யத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்கும் வரையும் வழி நடத்தக்கூடியவர் நீங்கள் என்பதை நாங்கள் அறிந்து உங்களுடைய பரம கரங்களை ஒப்புக் கொடுக்கிறத கடைசி வரையும் காத்துக்கொள்ள கூடியவர் என்பதை அறிந்து உங்களை துதித்து ஸ்தோத்திரித்து எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானோட ஐக்கியம், அவருக்காக வாழ ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எப்பொழுதும் இருப்பதாக.